சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு ஆரம்பத்துல இருந்தே அஞ்சலிய பிடிக்காது, அது எங்களுக்கு தெரியும். ஆனா அவளை பிடிக்காதுங்கிறதுக்காக இப்படி ஒரு பழி அவன் மேல போடுறது ரொம்ப தப்பு குணா. ஐயோ அண்ணி, இவதான் அண்ணி கூல் ட்ரிங்க்ஸ்ல பாயசன கலந்து குடுத்திருக்கா. திரும்ப திரும்ப அப்படி சொல்லாத குணா. அஞ்சலி பாவம். ஐயோ அண்ணி, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லனா நீங்களே பத்மா கிட்ட கேளுங்க. சொல்லு பத்மா. ஆமா அண்ணி, கவி பசிக்குதுன்னு சொன்னதும் மித்ரா அஞ்சலி கிட்ட சொல்லிருக்கா. அஞ்சலி தான் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடுத்திருக்கா. அப்போ இவதானே பாய்சன் கலந்து கொடுத்திருக்கணும். ஐயோ இல்ல, நான் நிஜமாவே எதுவும் கலக்கல. நான் ஜூஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இதோ இவளே கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டா. அப்போ இவதானே பாய்சன் கலந்து கொடுத்திருக்கணும். ஐயோ, நான் சத்தியமா கூல் ட்ரிங்க்ஸ்ல எதுவுமே கலக்கல. நான் எதுக்காக மேடம் கவிக்கு போய் பாய்சன் கொடுக்க போறேன்? அது நீதாமா சொல்லணும். எதுக்கு கவிக்கு பாய்சன் கலந்து கொடுத்த சொல்லு. பத்மா, அஞ்சலி தான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கிறதுக்காக அவளை குற்றவாளி ஆக்குறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பாத்துக்கோ. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அண்ணி? இவ கொண்டு வந்த கொடுத்த கூல் ட்ரிங்க்ஸ்ல கவியாவே கலந்து குடிச்சான்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லல குணா. வேற எப்படி சொல்ல வரீங்க நீங்க? சொல்லுங்க, நான் உங்க நியாயத்துக்கே வரேன். சொல்லுங்க குணா. இப்படி நீ வீம்புக்குனே பேசிட்டு இருந்தனா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆக மொத்தம் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என் மகளை கொல்ல பாத்துட்டீங்கல்ல. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அக்கா அக்கா நீ வந்து உட்காரு. வாக்கா, நீ உட்காரு. உட்காருக்கா. ஏன் குணா திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க போங்க. கவிக்கு ஒண்ணும் ஆகாது, அவ பொழைச்சு வந்துருவா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியா ப்ளீஸ். நீங்க போங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எதுக்குமா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் ரிசப்ஷன்ல போய் வெயிட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் எமர்ஜென்சிக்கு இருந்தா போதும், போங்க. வாங்க. அங்கிள், நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளில போய் வாங்க. எல்லாரும் வாங்க. அப்பா நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க. சிஸ்டர், சரி, இந்த நீ மருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே. மாப்பிள்ள இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். சிஸ்டர், கவி எப்படி இருக்காங்க? சாரி சார், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சார், என்னதான் சார் சொல்றாங்க? அவங்க சொல்றத பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கல் மாதிரி தான் தெரியுது. எப்படி சார் இது நடந்திருக்கும்?
தெரியலையே அஞ்சலி, எப்படி நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியல. மகேஷ் என்ன சொல்றாங்க? அவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டி. இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. கவி குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல எப்படி பாய்சன் கலந்திருக்கும்? அதான் ஆண்டி இப்போ அஞ்சலியும் கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஆண்டி. ஒருவேளை பல்லியில வேற யாராவது கூல்ட்ரிங்க்ஸ்ல விழுந்திருக்குமோ? சார், கூல் ட்ரிங்க்ஸ்ல பல்லி விழுந்திருந்தா அந்த கூல் ட்ரிங்க்ஸ குடிச்ச எல்லாருக்குமே பிரச்சனை வந்திருக்கும்ல. கவிய தவிர வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படி இருக்கிறப்போ கவி குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல மட்டும்தான் பாய்சன் இருந்திருக்கு சார். அப்போ பிளான் பண்ணி தான் யாரோ அவளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல பாய்சன் கலந்து கொடுத்திருக்காங்க. செல்வா, அக்கா, இது ஏதோ யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. பிளான் பண்ணி தான் யாரோ பண்ணிருக்காங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. மேடம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா?